அண்மை செய்தி. அமைச்சர் பெரியசாமிக்கு எதிரான வழக்கு ரத்து. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான அமைச்சர் பெரியசாமிக்கு எதிரான வழக்கு ரத்து. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி, நீதிபதி ஜி. அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வீட்டுமனை ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்ததாக 2020 அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய கோரி மனு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். அரசு விருப்புரிமை ஒதுக்கீட்டின் அடிப்படையில் வீட்டுமனை ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்தது தொடர்பான வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமைச்சர் பெரியசாமிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் விருப்புரிமை ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை அமைச்சர் பெரியசாமி உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக கடந்த 2011ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் பெரியசாமி உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை கடந்த 2020ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி பெரியசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரிக்க வந்தபோது அமைச்சர் பெரியசாமி தரப்பில் எதிரான வழக்கறிஞர் முத்து கணேச பாண்டியன் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 7 பேர் மீதான வழக்குகளையும் சென்னை உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இந்த முறைகேட்டில் குற்ற சதியும் நிதி இழப்போ இல்லை என்று கூறி லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்துள்ள நிலையில் அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள இந்த வழக்கு நிலைக்கத்தக்கதல்ல என்று வாதங்களை வைத்தார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு அமைச்சர் பெரியசாமிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. The Chennai Silks in Mega Summer Sale.